மார்கழி மாதத்தின் 9ஆம் நாள். ஆன்மீக ரீதியாக புதன்கிழமை என்பது விஷ்ணு பகவானுக்கும் அறிவின் கடவுளான புதன் பகவானுக்கும் உகந்த நாள். நாளை வரும் சுக்லபட்ச சதுர்த்தி திதி விநாயகர் வழிபாட்டிற்கு மிக மிக விசேஷமானது. நாளைக்கு மார்கழி மாதத்தின் மிக விசேஷமான புதன் சதுர்த்தி இணையுது. இந்த நாள்ல நீங்க செய்யற ஒரு சின்ன ரகசிய பரிகாரம் உங்க வீட்டில் இருக்கிற பணத்தடையை நீக்கி மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரும். நீங்க ஒரு தீவிர விநாயகர் பக்தரா இருந்தா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் கணபதியே நமஹன்னு சொல்லுங்க. இது போன்ற உண்மையான ஆன்மீக பரிகாரங்களுக்கு நம்ம பாவ புண்ணியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நாளை புதன்கிழமை மார்கழி மாதத்தின் 9ஆம் நாள். சதுர்த்தி திதி மதியம் வரை இருப்பதால் காலை நேர வழிபாடு மிக முக்கியமானது. விநாயகருக்கு அருகம்புல். நாளை காலை விநாயகருக்கு 21 அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். இது உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் இருக்கும் மந்த நிலையை நீக்கி புத்தி கூர்மையை உண்டாக்கும். பச்சை பயறு தானம். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் பச்சை பயறு. நாளை சிறிதளவு பச்சை பயரை தானம் செய்வதன் மூலம் தொழிலில் ஏற்படும் நஷ்டங்கள் நீங்கி லாபம் பெருகும், செல்வம் பெருகும். வழிபாடு. நாளை மாலை விஷ்ணு பகவானுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். புதன் மற்றும் விஷ்ணுவின் அருள் ஒன்றாக கிடைப்பதால் வீட்டில் செல்வம் நிலையாக தங்கும். நாளைக்கு யாரிடமும் பொய் சொல்லாதீர்கள். புதன் என்பது வாக்குகளுக்கு அதிபதி என்பதால் நாளை பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை.